ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி. பாருங்கள், எழுந்து குளிச்சுட்டு சமையல்லாம் முடிச்சிட்டேன். பாப்பா எழுப்பிட்டு இருந்தேன். அவள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. 8 மணி தாண்டிடுச்சு, ஆனாலும் எழுந்திருக்க முடியல. அவங்க அப்பா ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காரு. எப்பயுமே நாங்கள் தரையில் தான் படுத்து தூங்குவோம், கட்டிலாம் கிடையாது நம்ம வீட்டில். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, வெந்தய குழம்பும் சாப்பாடும் தான். வடித்து ரெடி ஆக்கியாச்சு. ரெடி பண்ணி நான் லஞ்சு பேக்லேயே அடைச்சி வச்சாச்சு. டிஃபன் பாக்ஸில் அடைச்சி லஞ்சுலேயும் வச்சுட்டு தான் அவங்கள எழுப்புகிறேன். ஆனாலும் அவங்க 2 பேரால் எழுந்திரிக்கவே முடியல. எப்பயுமே நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் அவங்கள எழுப்புவேன். 8 மணி 8:15 எழுந்திருப்பாங்க. எழுந்து கடகடான்னு கிளம்புவாங்க. பானுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி தான் கொடுத்தேன். இட்லி சாப்பிட்டுட்ருக்கா. அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவள் இருந்து சாப்பிட்ற ஸ்டைலை பாருங்கள். சேரில் உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ நான் கடையிலேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும். வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளம்பிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கடைக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு குழந்தையும் அவங்க அப்பாவும் அனுப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். வாங்க நம்ம கடைக்கு போகலாம். கடையில் போய் வீடியோ பார்க்கலாம். நீ பாருங்கள், கடைக்கு கிளம்பியாச்சு. எப்போயுமே நம்ம இப்படி தான் கடைக்கு கிளம்புவோம். நீ பாருங்கள், லஞ்சு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப கேராக இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு இருக்குது. அதனால் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு ஆரஞ்சு பழம். பாருங்க, அப்படியே கடைக்கு கிளம்பியாச்சு. பாய். கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாவியெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் பார்த்துப்பேன். இது கடை சாவி. அப்புறம் என்னோடய வாகனத்தோட சாவி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய வாகனத்தோட சாவி. வண்டி என்ன வண்டினா சைக்கிள். எப்பயுமே நான் டெய்லி சைக்கிளில் தான் போவேன். சைக்கிள் சாவி, கடை சாவி எல்லாமே எடுத்தாச்சு. கடை கிளம்பியாச்சு. வாங்க நம்ம கடையில் போய் என்னென்ன விலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ்லாம் ஆஃப் ஆகிருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். என்னோடய சைக்கிள் இங்கே நிற்கிது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய வாகனம் இங்கே அப்படியே நிற்கிது ஜம்முன்னு. சீட்டு வேறு உடஞ்சிருக்குது. சரி பரவாயில்ல, அதை கூட நம்மளால் சரி பண்ண முடியலை. சரி பண்ணணும். நான் அப்படியே கிளம்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் கேமரா முன்னாடி அப்படியே பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம். அதனால தான் நான் இவ்வளோ நாளும் பேசவே இல்லை. சரி, நம்மளும் பேசி தான் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் முதல் முயற்சி. நான் வீடியோ முன்னாடி பேசி நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், சைக்கிள் அப்படியே கிளம்பியாச்சு. சைக்கிள் அழுத்துறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது உடம்புக்கு. கை கால் முதுகு எந்த வலியுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வீட்டிலே இருக்கும்போது எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும், வயிறு வலி வரும், தலைவலி வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ஆனால் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நூல் வாங்குறதுக்காக ஒரு கடை முன்னாடி இறங்கியிருக்கிறேன். ஒரு கோமாதா நின்னாங்க. அவங்களையும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நூல் வாங்க போனேன். அந்த பாப்பா நூல் இல்லைன்ட்டாங்க. அதனால் அப்படியே கிளம்பிட்டேன். நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பல்லாவரம் பக்கத்தில் பம்மல் அனங்காப்புதூர். நம்ம அமுதவாணன் இருக்கிறாரு தெரியுமா? அமுதவாணன் இருக்கிற ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம். அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த ரோடு வேலைகள்லாம் நடக்கிறதுனால ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ கன்றாவியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு வந்தாச்சு. பாருங்கள்,
எல்லாம் பெருக்கி துணியெல்லாம் தொங்க விட்டாச்சு. எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். என்னுடைய மகாலட்சுமியை உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், இதான் என்னுடைய மகாலட்சுமி. எனக்கு எப்பயுமே காசு அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமி தான். வேலை இருக்குது. இந்த ஜாக்கெட்லாம் பாடி பிடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னுடைய வேலைகள் நிறைய இருக்குது. நேற்று ஓரம் அடித்தேன். இன்னைக்கான இது உள்ளதான் நேற்று வச்சு ஓரம் வச்சு வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸை நேற்று தைச்சேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் நெக்கு மட்டும் முடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். நெக்கு முடிக்கிற வேலை மட்டும் இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்னும் நான் அந்த ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை வெட்டி வச்சுருக்கிறேன். நல்லா இருக்குது. இதை தைக்கணும். இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது. இன்னும் தைக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. நம்ம பரபரப்பாக என்ன செய்யணும், ஓடிட்டே இருக்கணும். ஓடினா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இது ஓரம் அடித்தேன். நேற்று நைட்டு உட்காந்து ஓரம் அடிச்சுட்டு இருந்தேன். இந்த சேலை அப்புறம் பார்த்திங்கன்னா டாப்பு எல்லாமே இருந்தது. இதெல்லாம் ஓரம் அடித்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யாருக்கெல்லாம் எப்பயுமே வேலை செஞ்சுட்டே பரபரப்பாக இருக்க பிடிக்குமோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நன்றி.